ஐயா ஐயா சாமி இனிவானே ஏதோ தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஏய் ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா 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 நல்லா இருப்பீங்கய்யா. காலங்காத்தால தூக்குது போய். ஏய் நாய எந்திரா. கணம் பாண்டியா என் மேல கை வச்சான்னு வச்சுக்க, இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த பாண்டியன் மட்டும் ஒருத்தனை காணாடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை காகுல்ல கூட போய் கண்டுபிடிக்க முடியாது. அது காகுல் இல்ல கூகுள். நீ என்னை விட அதிகமா படிச்சேங்கிற திமிர்ல பேசுறல, நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதா? மிஸ்டர் பாண்டியன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரவுடிங்களையும் அழிச்சிட்டீங்க. உங்க சேவையை பாராட்டி கவர்மெண்ட்ல உங்களுக்கு பரமவீர் சக்கர அவார்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. அவார்டா? நோ சார். என்ன ஆச்சு சார்? யோ, ராத்திரி தூக்கம் லைட்டா கண்ணை மூடுனா கெட்ட கெட்ட கனவா வருதியா? என்ன சார் கெட்ட கனவு? ஊர்ல இருக்க ரவுடி எல்லாம் என்கவுண்டர்ல சுட்டுறனா கவர்மெண்ட் நமக்கு அதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க. சார் இது சூப்பர் கனவு சார். யோ, எதியா சூப்பரு? ஊர்ல இருக்க ரவுடிங்களா செத்து போயிட்டா நமக்கு யாரையா மாமல் கொடுக்குறது? ராசா, நமக்கு அவார்டு முக்கியம் இல்ல, கலெக்ஷன் தான் முக்கியம். யோ, நீ முதல்ல வண்டியை மார்க்கெட்டுக்கு ஓட்டு. சரி சார். தூக்கம் கலையிற மாதிரி ஒரு நல்ல டீ அடிப்போம். எடு. வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடிடுங்க. வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடிடுங்க. ரெண்டு கட்டிங்க தெரியுமே, வையே போகும்போது பார்க்கலாம். கில்லாடி சார். ஆமா, இன்னைக்கு ஏதாவது அரசு விடுமுறையா என்ன? இல்லையா சார்? அப்போ கரவேட்டி ஏதாவது மண்டைய போட்டுச்சா? நமக்கு தெரியாம எப்படி சார்? இல்ல இந்த ஜாதி சண்டை மத சண்டை ஏதாவது? அட நீங்க வேற சார், இதெல்லாம் உருவாக்குறதே நம்ம தானே சார். அப்புறம் ஏன் மார்க்கெட்ல யாருமே இல்ல? தெரியலையே சார். ஒருத்தனையும் காணுமே, எங்க போயிட்டானுங்க? அடடடா. யோ ஏட்டு சார். இந்த மார்க்கெட் புறம்போக்கு இடம் தானே? ஆமா சார். அப்போ ஒண்ணு பண்ணு, சட்டத்தை காப்பாத்துறதுக்காக சட்டப்படி இந்த மார்க்கெட்ல இருக்க கடைகள் எல்லாம் சீல் வச்சு 15 நாள்ல காலி பண்ணணும்னு எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் ஓட்டு. ஓகே சார். என்னடா இது? சீல் வெட்டறவங்க சீல் காய்ச்சி வரானுங்க சார். என்ன சார் இது? சட்டற உள்பக்கத்துல திறந்துட்டு வராங்க. இவங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிங்க சார். புத்திசாலிங்களா இல்ல, புத்திசாலிங்களா? ஆமா ஆமா, நான் வர்றேன்னு தெரிஞ்சு கடைகள் எல்லாம் இழுத்து முடி. இல்ல ராகுகாலம் போறோனே கடையை திறக்கலாம் தான், அதுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப பேசுறானுங்க. நீ கடை இழுத்து முடி, சீல் வையா. சார் தப்பு நடந்து போச்சு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். அதாவது அத நான் சொல்றேன். தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாமி கிட்ட போய் நின்னுட்டு அந்த தப்பை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனை பண்ணுவீங்கல்ல. அதே மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டர் கோவத்துல இருக்காரு, அவரை குஷிப்படுத்தணும். அவரை குஷிப்படுத்தணும்னா அவரை புகழ்ந்து பாட்டு பாடணும். யார் அதிகமா புகழ்ந்து பாட்டு பாடுறீங்களோ அவங்க கடை பக்கத்துக்கு 1 மாசத்துக்கு இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரு. ஓகே சார். இது ரொம்ப நல்லா இருக்கே. உன்னை கூடிய சீக்கிரம் ஆயிடுச்சு. என்னவோ மாறிப்பா, நீ தான் ஜெயிச்ச. இன்னும் 1 மாசத்துக்கு நான் உன் கடை பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் மாறிப்பா. நீ என்ன பண்ற? கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுக்குற. 1 மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். சார் 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 சாரா சார். புளிச்சா மோரு போடா, சொன்னதே சரி. சார் சார் சார். எதிர்க்கட்சிக்காரர்கள் என் சகோதரரை பற்றி ஏதேதோ தவறாக பேசினார்கள். ஏன் என் கணவரை கொன்றது கூட இவர்தான் என்றார்கள். உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு சகோதரியின் குங்குமத்தை அழிக்க எந்த சகோதரனுக்கு மனம் வரும்? இன்று என் கணவர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் எனக்கு பதில் இவருக்கு சீட்டு கொடுங்கள் என்று என் கணவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே இந்த பெரிய அண்ணன் தான். ஆனால் எதிர்க்கட்சிக்காரர்கள் அவரை கொன்று விட்டார்கள். அதற்கு பழி தீர்க்கும் வகையில் என் சகோதரனை மாபெரும் வெற்றி அடைய செய்த உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். அடுத்து பெரியண்ணன் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். எனது உயிரினும் மேலான மக்களே, உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன். இதோ ஒரு சகோதரி தனது கணவர் இருந்த துக்கத்தை விட நான் ஜெயித்ததை பெரிதென்று சொல்லிவிட்டு போகிறாரே, அது ஏன்? ஏனென்றால் கடவுள் என்னை உங்களுக்கு சேவகம் செய்யும் தொண்டனாக படைத்திருக்கிறார். இவர்
கேசவன் சிட் ஃபண்ட் என்று ஒரு நிறுவனத்தை துவங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அவரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். இந்த நந்து கண்ட தண்ணி குடிக்காத வச்சுக்க. அப்பா எல்லாம் ஒரு தண்ணி குடிச்சாச்சு, எதுக்கு மினரல் வாட்டர்லாம்? காசு தான் வேஸ்ட். காசா? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கே நான் காசு கொடுக்க மாட்டேன், தண்ணிக்கெல்லாம் காசு கொடுப்பேனா? அப்பா மாதிரியே நடந்துக்கிற. டேய் நானும் போலீஸ்காரன் தான்டா. 35 வருஷமா 3 ஸ்டேஷன்ல தான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா நீ 3 வருஷத்துல 15 ஸ்டேஷனுக்கு மாறி இருக்க. இப்ப என்ன சொல்ல வர? நேர்மையா இருக்கணும்னு சொல்றியா? ஐயோ அப்படிலாம் சொல்ல கண்ணு. பாலிசி பிராக்டிக்கல் முன்னாடி தோத்து போயிடும்பா. நான் தோக்கல. கேட்க மாட்டேன், நீ கேட்க மாட்டேன். பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன்னு வந்தாதான் தெரியும். போற இடத்துக்குலாம் புல்லட்டை கொண்டு போற மாதிரி பொண்டாட்டியை கூட்டு போக முடியாது, அப்புறம் டைவர்ஸ் தான். அப்பா நீ கிளம்பு. இதெல்லாம் நீ வாங்கிக்க, அப்பதான் நான் கிளம்புவேன். சரி கொடு. போற இடத்துலயாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா. போன உடனே எனக்கு ஃபோன் பண்ண. சரிப்பா, வரேன் கண்ணு. சொன்னா அந்த ஆளும் கேட்க மாட்டேன். நான் காலைல வரேன். அட வரேன், கண்டிப்பா வரேன், காலைல வரேன். வை. பக்கத்துல கடை எங்க இருக்கு? எதுங்க? இப்படியே போய் இடக்கால திரும்பினீங்கன்னா பெரியனு கடை இருக்கு. என்னங்கண்ணா வேணும்? குடிக்க ஏதாவது கிடைக்குமா? விஸ்கியா, பிராண்டியா, ரம்மா, பியரா இல்ல நாட்டு சரக்கா? இது டாஸ்மார்க்கா? ஆமாமா. அட கொஞ்சம் பரவாயில்ல வாங்க. சரக்கு ஏறித்துல சாங் பண்ணதான சபா கலகட்டேன். ஆமா ஆமா. சாத்த மியூசிக். அண்டங்கக்கா கொண்டகாரி. வாங்க வாங்க. நம்ம சரக்கு ரொம்ப சுத்தம். பாத்தீங்களா ஆடுத? அட உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? இந்த மாதிரி அன் டைம்ல பார் நடத்த கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க. என்னது பெர்மிஷனுங்களா? நாங்க கட்டின பொண்டாட்டிக்கிட்டே பெர்மிஷன் வாங்குறது இல்ல, இதுல அரசாங்கத்துக்கிட்ட வேற பெர்மிஷன் வாங்கணுமாமா. வந்தம்மா குடிச்சம்மா போனம்மா இருக்கணும். நோ क्वेश्चन. நான் கேட்டதுக்கு பதில் வேணும். ஆமா, நீ என்ன கலரா ஃபிட்டா இருக்கிறன்ற ஆணவத்துல பேசிக்கிறியா? நாங்க யார பத்தியும் கவலைப்பட மாட்டோம். இங்க நடந்துட்டு இருக்கிறது பெரிய ஆட்சியில தம்பி. ஆச்சியா நம்ம மனரமா ஆச்சியா அதுல கேட்ட தூக்கி போட்டு வீசிடுவாங்க. இங்க பாரு, இங்க பெரிய என்ன சின்ன என்ன பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. சின்ன பசங்களுக்கு சரக்கு விற்கிறது சட்டப்படி தப்பு. தப்பா பேசுற. நீ யார் தம்பி? நீ போலீஸாக்கா? எந்த ஸ்டேஷன் போலீஸ்? இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. தம்பி நான் பெரிய ஆளு. சார் போதையில போலீஸ் வேலைக்காரன் விஷயம் மட்டும் பெரிய ஆளு. எங்களே நீ உள்ள தள்ளுறியா? சார் வேணாம் சொன்னா கேளு. போய் எடுத்துக்குள்ள நாங்க யாருன்னு உனக்கு காட்ட வேண்டி வரோம்.